அஜித்குமார் கொலை வழக்கில் திருப்புவனம் காவலர்கள் விசாரணை மீறி சிறப்பு படைக்கு உத்தரவிட்டது யார் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரான செய்தியாளர் சிதம்பரம் விவரம் என்ன? தற்போது திருப்புவனம் காவல் நிலைய போலீசார் என்ன செஞ்சாங்க, சிறப்பு காவல் படை என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன யார் உத்தரவிட்டது அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கா? நிச்சயமாக தேவைப்படுறேன். அதாவது கடந்த 27ஆம் தேதி மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் என்ற நகை திருடிய வழக்குக்காக விசாரணைக்காக அந்த நிகிதா என்பவர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் அவருக்கு சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சிஎஸ்ஆர் அடிப்படையில் சிறிது நேரத்தில் சிஎஸ்ஆர் போட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர். அதேபோல் சம்பந்தப்பட்ட புகார் தெரிவித்த அஜித்குமாரையும் விசாரித்து 10 நிமிடங்களே 15 நிமிடங்களே காவல் நிலையத்திலிருந்து அவரை வெளியில் அனுப்பியுள்ளனர். அதாவது காவல் நிலையத்திலிருந்து உள்ளே வரும்போதும் வெளியே வரும்பொழுதும் அவர் அதுக்கான சிசிடிவிகள் எல்லாமே இருப்பதாகவும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் என்ன போலீசார் தரப்பில் தற்போது மனவேதனையாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். என்னவென்றால் அவர் தனிப்படை போலீசார் அவர் அஜித் என்பவரை எப்போது கைது செய்தார்கள் என்ற விவரமும் தெரியவில்லை என்றும், எங்களிடம் புகார் விசாரணைக்கு வந்தவரை நாங்கள் விசாரித்துவிட்டு உடனடியாக அனுப்பிவிட்டோம் என்றும் கூறுகின்றனர். இதனால் திருப்புவனம் காவலத்தில் உள்ள பல போலீசாருக்கும் மன உளைச்சல், பல வேலைகளை செய்ய முடியவில்லை என்றும் ஆதங்கப்படுகின்றனர். அந்த திருப்புவனம் காவலர்கள் விடுவித்தப்ப அவங்க நண்பர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க? அவங்க விடுவிச்சத நண்பர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, இல்ல காவல்துறையினர் இவங்களை எப்ப டேக் ஓவர் பண்றாங்க? அஜித்குமாரை எப்ப தனிப்படை போலீசார் டேக் ஓவர் பண்றாங்க? எங்கிருந்து டேக் ஓவர் பண்றாங்க? அதாவது அவரை மடப்புறம் கோவிலில் இருந்து விசாரணைக்காக அஜித் என்பவரை திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு அழைத்து வருகின்றனர். அஜித்தை மட்டும்தான் அழைத்து வருகின்றனர். அதன் பின் அஜித்திடம் சிறிது நேரம் விசாரித்துவிட்டு அவரை அனுப்பிவிடுகின்றனர். அதன் பின் இந்த நிகிதா என்பவர் புகாரின் அடிப்படையில் புகார் சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு கொடுத்து அவரையும் அனுப்பிவிடுகின்றனர். ஆனால் அவருடைய நண்பர்கள் அனைவரையும் இந்த தனிப்படை காவலர்கள் மட்டுமே அங்கங்கே இவர் சொன்னதன் அடிப்படையில் அவர்களை தூக்கி சென்று விசாரித்தாகவும் தெரிய வருகிறது. தேவபிரியன், இப்ப தனிப்படை காவலர்களுக்கு இன்சார்ஜ் யார் சிதம்பரம்? தனிப்படை காவலர்களுக்கு இன்சார்ஜ் என்பது இதுவரைக்கும் யாருமே சொல்லப்படவில்லை. இந்த தனிப்படை காவலர்களான கண்ணன், ஆனந்த் உட்பட 5 பேர் மட்டுமே தனியாக முடிவு எடுத்துள்ளனர். இவருக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார்கள் என்றும் இதுவரை கூறப்படவில்லை. அவர்கள் சில நாட்களுக்கு கூட காவலர்களோட மனைவி போராட்டம் செய்யும் பொழுது கூட உயர் அதிகாரிகள் சொல்லிதான் அவர்கள் செய்தார்கள் என்றும் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்தனர். தனிப்படை காவலர்களுக்கு யார் உத்தரவிட்டது அப்படின்ற விவரம் ஏதாவது தெரிய வந்திருக்கா? தனிப்படை காவலருக்கு உத்தரவிட்டால் மானாமதுரை டிஎஸ்பி உத்தரவிட்டிருக்க வேண்டும் என்றும் தகவலும் வெளியாகிருக்கிறது. அவர் சொன்ன அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் காவலருக்கு அறிவுறுத்தியிருக்கலாம். ஆனால் தனிப்படை காவலருக்கு என்பது செய்துள்ளனர். இது யார் எங்கிருந்து பிரஷர் வந்துள்ளது என்ற விசாரணையும் தற்போது வழக்கமா தனிப்படை காவலர்கள் எங்க இருப்பாங்க? அந்த மடப்புறம் காவல் அந்த கோவிலுக்கு எப்படி அவ்வளவு சீக்கிரம் அவங்களால வர முடிஞ்சது? வழக்கமாக இவங்களுடைய கமாண்டிங் ஆபீசர் யார்? தனிப்படை காவலர் மானாமதுரை சப்டிவிஷனுக்கு உட்பட்ட பகுதியில் முழுவதும் செயல்படுறார்கள். குறிப்பாக மானாமதுரை சப்டிவிஷன் என்பது திருப்போணம், திருப்பாச்சேத்தி, பழையனூர், பூவந்தி உட்பட பல்வேறு பகுதியில் அடங்கிய காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளை சேர்ந்தவர்தான் இந்த தனிப்படை போலீசார். இந்த தனிப்படை போலீசார் என்பவர்கள் ஒரு குழுக்களாக 6 பேர் 7 பேர் என்ற குழுக்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இருப்பார்கள். ஆனால் அந்த சமயத்தில் இவர்களுக்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் என்பது யாருமே கிடையாது. இவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு குற்றவாளிகளை கைது பண்ணி விசாரிக்கிறதுக்கான தொடர்ச்சியாகவே செய்து வருகின்றனர். அவர்கள் ஒரு தகவல் அனுப்பி போலீசாருக்கு ஒரு தகவல் காவல் நிலையத்தில் கொடுக்கும் புகார்களை இவர்களாக தான் இவர்களாக செய்வதும் அதனை பிடித்து உயரதிகாரிடம் பாராட்டு பெறுவதுமே இவருடைய நோக்கமாகவே இருக்கிறது. தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிதம்பரம். திருப்புவனம் காவலர்களை மீறி சிறப்பு படை விசாரணைக்கு உத்தரவிட்டது யார் என்று கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய புதிய தகவலின்படி இந்த புகார் பெறப்பட்டதும் இந்த விசாரணை வளையத்திற்குள்ளாக அஜித்குமார் கொண்டு வரப்பட்டு திருப்புவனம் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விடுவித்து விட்டதாக தனிப்படை காவலர்களே அவர்களை இந்த அஜித்தை கஸ்டடியில் எடுத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது.